நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியர்கள் கட்டாய இராணுவ சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக எழுந்துள்ள புகார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவுக்கு படிக்கச் சென்ற 26 இந்தியர்கள் இப்போது ரஷ்ய இராணுவத்தின் பிடியில் சிக்கியிருப்பதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து உடனடியாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவிற்கு செல்லும் இந்தியர்கள் சட்டவிரோதமாக போரில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் ஏற்கனவே சிலர் உயிரிழந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ள நிலையில் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 இந்தியர்களின் குடும்பத்தினர் தங்களது உறவினர்களை மீட்க கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் ரஷ்யாவிற்கு சென்ற அந்த 26 பேரையும் கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தினர் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றும், வெளியுறவுத்துறை மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் மாநில அரசுகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் இப்போது சட்டவிரோதமாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த நேரத்திலும் போர்க்களத்திற்கு அனுப்பப்படலாம் என்றும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி மற்றும் விபுல் பன்சோலி அடங்கிய அமர்வு மத்திய அரசுக்கு காட்டமாக உத்தரவுகளை பிறப்பித்தது. ரஷ்யாவில் சிக்கியுள்ள 26 இந்தியர்களின் இருப்பிடம் மற்றும் பாதுகாப்பு குறித்து வெளியுறவுத்துறையிடம் விசாரித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், அரசமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் வெளிநாட்டிலும் இந்திய குடிமகனின் உயிர் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கும் கடமை மத்திய அரசுக்கு உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறையிடம் விரிவான தகவல்களை பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக உறுதியளித்தார்.